அனைவருக்கும் வணக்கம். தற்போது நிலவுகின்ற மழை வீழ்ச்சி தொடர்பான ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். தற்போது தாளமுக்கம் ஒரு குறைந்த காற்றழுத்தம் காரணமாக இலங்கையினுடைய கிழக்கு கரையோர பகுதிகளில் மழை வீழ்ச்சி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியானது இன்று கிடைத்தது போன்று நாளையும் கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதுடன் நாளை மறுதினத்துடன் இந்த மழை வீழ்ச்சியினுடைய அளவு குறைவடைகின்ற ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஒரு தெளிவான வானிலை நிலைமைகள் காணப்படுவதுடன் எதிர்வரும் 8ஆம் திகதி அளவில் மீண்டும் 7-8ஆம் திகதி அளவிலே உருவாகின்ற ஒரு தாளமுக்கம் காரணமாக மீண்டும் ஒரு மழை வீழ்ச்சி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் மூலம் 9ஆம் திகதி அளவில் சற்று இலங்கையை அண்மித்ததாக வருகின்ற இந்த தாளமுக்கம் காரணமாக இலங்கையினுடைய கீழ்ப்பகுதிகளில் இருந்து மழை வீழ்ச்சி கிடைப்பதுடன் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சியும் அத்தோடு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இதன்போது மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. இவ்வாறு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியானது 9, 10, 11ஆம் திகதிகளில் தொடர்ச்சியாக கிடைப்பதுடன் 12ஆம் திகதி அளவில் இது வட மாகாணத்துக்கு முற்றுமுழுதாக மழை வீழ்ச்சியை கிடைப்பது போன்று இந்த மாதிரி மூலம் காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இருந்த போதிலும் இந்த தாளமுக்கம் அல்ல இதனுடைய நகர்வுகள் தற்போது எதிர்வு கூறப்பட்ட ஒரு விடயங்களாக காணப்படுவதுடன் சில வேளைகளிலுடைய காற்று வளிமண்டலவியல் காரணிகளுடைய தன்மைகள் காரணமாக இந்த தாளமுக்கமானது முன்கூட்டியே வரக்கூடிய சந்தர்ப்பமும் அதே நேரம் பின்னோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதுடன் தற்போது இது மிகவும் ஓரளவு தீவிரமான ஒரு காற்றழுத்தமாக காணப்படுகின்றது. சில வேளைகளில் இதனுடைய அழுத்தம் குறைவடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு தயார்படுத்த நிலையில் இருக்க வேண்டிய தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். எனவே இது குறிப்பாக விவசாயிகள் மற்றும் ஏனைய மக்கள் இது தொடர்பாக கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தகவல் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டம்.